டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன், சபரிஸ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு ரவுடி துப்பாக்கி கத்தியெல்லாம் வச்சிருந்ததா என்ன கைது பண்ணிருக்காங்க. ஒரு மைனர் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அதை போய் அந்த பேனர்ல அந்த கட்சியில போய் உறுப்பினராக சேர்ந்துக்குவான். காவல்துறை எதையோ மறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஏரோப்ளேன் மோட்ல போட்டு இல்ல, இந்த இடத்துல தான் பலரும் கேள்வி எழுப்புறாங்க. நீங்க சொல்றீங்க அந்த சமயத்துல மட்டும் போன் இந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. அந்த சிசிடிவி கேமரால கிட்டத்தட்ட 70 கேமராக்கள் வேலை செய்யப்படல. அட்மினிஸ்ட்ரேஷனோட அது சரியா பண்ணல. பல்கலைக்கழக நிர்வாகமே சரியான முறையில் கையாண்டுட்டு காவல்துறையை கூட கூட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு என்ன பாதுகாப்பு குறைவு, அந்த எஃப்ஐஆரை எப்படி லீக் பண்ணாங்க, சரியான முறையில் செயல்படலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இவரை ஏன் கண்காணிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அவனை சரியான முறையில் டீல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டான். காவல்துறை நிச்சயமா இவனை ஆரம்பத்திலே கண்டிச்சு இவனை என்னென்ன பண்றான்னு பார்த்து இவனை அடக்கி வச்சிருந்தது. அவரோட ஊர் தெரியுது, பேர் தெரியுது, மொபைல் நம்பர் தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த பெண்ணுக்கு காவல்துறை தரப்புல எதுவும் பாதுகாப்பு தரப்படுமா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல் அதிகாரி திரு ராஜாராம். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவம், அந்த மாணவி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் வெவ்வேறு விதமாக பேசப்பட்டாலும் பேசிக்கான விஷயம் என்ன, காவல்துறையை நோக்கி ஒரு கேள்வி எழுதுனா அந்த எஃப்ஐஆரை எப்படி லீக் பண்ணாங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணோட தகவல்கள் வெளிவந்ததுனால இனிமே ஒரு பொண்ணு அந்த மாதிரி தகவல் சம்பவம் நடந்தால் சொல்ல வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது சார். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் சம்பந்தமாக சென்னை போலீஸ் கமிஷனர் திரு அருண் அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் இதை விரிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதை வழக்காக பதிவு செய்தால் வழக்கு பதிவு செய்யக்கூடிய எல்லா வழக்குகளும் அப்லோட் பண்ணுவாங்க ஆன்லைனில். இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மட்டும் அப்லோட் பண்ண மாட்டாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. போக்சோ மாதிரியான வழக்குகள். ஆமாம், போக்சோ வழக்கு, பெண்களுக்கு எதிரான எந்த குற்றங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வழக்குகளை இவங்க அப்லோட் பண்ணல, பிளாக் அந்த கிரைம் நம்பர் போட்டு பிளாக்டு அப்படின்னு வரும். இவங்களே பண்ணிடுவாங்களா சார்? ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக விழுவாது. ஆமாம், இவங்க தான் பண்ணணும். யார் அந்த காவல் நிலையத்தில் ஒரு காவலர் இருப்பாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஐபிசி இந்தியன் பீனல் கோடு 1860 லார்டு பெக்காலே அப்படிங்கிறவர் உருவாக்கின சட்டம். அப்போ ஆங்கிலேயர் ஆட்சியிலேருந்து அந்த சட்டத்தை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இந்த சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இன்றைக்கி நேரடியாக இப்போ இந்த ஆன்லைன் குற்றங்களும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஆக சட்டத்தை மாற்றணும், அதோட தண்டனைகளும் கம்மியாக இருக்குது. குற்றவாளிகள் ஈஸியாக உள்ளே பூந்து போயிடுறாங்க, அதிகமாக இந்த வாய்தாக்கள் வாங்குறாங்க. இந்த மாதிரிலாம் அதுக்கு பிரச்சனைகள் இருக்கிறனால, ரெண்டாவது இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் இப்போ எடுக்கிறாங்களே, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் அதில் அந்த அப்போ கிடையவே கிடையாது. ஸோ அது இட் இஸ் நாட் அட்மிசிபிள், அது ஒரு சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சட்டங்களை மாற்றினாங்க. அதாவது இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசி, ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இது மூணையும் மாற்றி இப்போ கடந்த ஆண்டில் தான் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அது பிஎன்எஸ், ஐபிசிக்கு பேராக பிஎன்எஸ் அப்படிங்கிற சட்டம். அதில் உள்ள சில செக்ஷன்கள் இதில் மாறி இருக்கும். இப்போ இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ணுறது பிஎன்எஸ் படி தான். அந்த பிஎன்எஸில் எந்தெந்த செக்ஷன்ஸ் இந்த மகளிருக்கு எதிரான குற்றங்கள் இருக்கோ அதெல்லாம் பிளாக் பண்ணணும். அதை கமிஷனர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஐபிசி பிஎன்எஸ் அப்படிங்கிறதுல பிளாக் பண்ணையில் அந்த மாற்றங்கள் நடைபெற சமயத்தில் இதை பிளாக் பண்ணையில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி யாரோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க, ஆன்லைனில் வந்ததை பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியிட்டாங்க. அது மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்ததும் வெளியிட்டதும் குற்றம். ஆனால் காவல்துறையில் இவங்களோட மிஸ்டேக்கா இல்லை கமிஷனர் சொல்கிற மாதிரி அது பிளாக்காக லேட் ஆச்சா அப்படிங்கிறது என்னங்கிறத ஒரு விசாரணை நடத்தணும். இதில் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, இது ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட தகவல், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸு, இதில் இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்காங்களே, அப்போ அந்த பர்டிகுலர் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது அது கமிஷனர் சொல்கிறது இது தொழில்நுட்பத்தில் உள்ள கோளாறு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இதை ஒரு காவல்துறை அதிகாரி வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ஏன் நடவடிக்கை பண்ணியிருக்கலாம்ல, அது ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டு, அதை விசாரிக்கணும். விசாரித்து இப்போ கமிஷனர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்க விசாரித்து தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் கூட இந்த ஐடி சம்பந்தப்பட்ட வேறு பெரிய நிறுவனங்கள்லேருந்து அவங்கள வரவழைச்சி ஆக்சுவலாக என்ன நடந்தது, அந்த சிஸ்டத்தில் இது மாதிரி அப்லோட் பண்ணாங்களா, இல்லை அப்லோட் பண்ணலையா, இல்லை பிளாக் பண்ணி அது பிளாக் ஆகலையா,
என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு மூன்றாவது நபர், அதாவது இதுக்குன்னே உள்ள சிறந்த நிறுவனங்கள், அந்த தனியார் நிறுவனங்களை இதுக்கு வந்து கொண்டு வந்து அவங்கள வச்சு இதை பார்க்க வச்சு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும், இதுதான் நடந்தது. இல்லை மனித தவறுன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னா இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சார், இப்போ மீடியாவில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட விவரங்களை போட மாட்டாங்க, சம்மந்தமான விவரங்கள் எதுவுமே வெளில வராது. அதே மாதிரி காவல்துறையும் எஃப்ஐஆரில் அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவங்களை அப்படியே விவரிச்சிருக்காங்க. அதில் தனிப்பட்ட முறையில் என்னென்ன நடந்துச்சோ சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே எஃப்ஐஆரில் அப்படி தான் இருக்குமா, அல்லது இந்த வழக்கில் இது வேறு விதமாக பேசப்படுதா சார்? அதாவது ஒரு சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க நேரேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் குற்றம் நடந்ததுங்க தெரிய வரும். நாளைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நிற்கணும் அப்படின்னா அதில் வந்து நிச்சயமாக தேவை. ஆனால் போக்சோ வழக்குகளில் வந்து அந்த சிறுமிகள் பேர் எஃப்ஐஆர்லேயே போடக்கூடாது, எஃப்ஐஆர்லேயே அந்த பேர் வரக்கூடாது. பாதிக்கப்பட்ட சிறுமி இந்த அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது இதில் வந்து இந்த பெண்ணுக்கு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ போக்சோவில் வந்து சின்ன குழந்தைங்க அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டாங்க, அவங்க பெற்றோர்கள்ட்டையோ பாதுகாவலர்கிட்டையோ வாங்குவாங்க. அப்படி வாங்குறப்போ அவங்க வந்து அவங்க பேரெல்லாம் மறைச்சி நடந்த சம்பவங்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அதில் கொண்டு வருவாங்க. பட் இதில் வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே நேரடியாக புகார் தர்றாயிடுறாங்க. அவங்களும் ஒரு மேஜர், ஸோ அவங்க விவரம் தெரியாத கிடையாது, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இன்னும் சொல்லப்போனால் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு டாப்பர்ஸுக்கு மட்டும்தான் அங்கே சீட்டே கிடைக்கும். அந்த அளவுக்கு படித்த விவரம் தெரிஞ்ச பெண் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தது வந்து அது வந்து சட்டப்படியாக அது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல தவறு கிடையாது. ஆனால் அதை லீக் ஆக்குனது தான் தவறு. அது லீக் ஆனதா, லீக் ஆக்கப்பட்டதா, அதுக்கு யார் காரணம் என்னங்கிறது விசாரிக்கப்படணும். இதில் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்க இடத்த ஒட்டி தான் ஆளுநர் மாளிகை அமைஞ்சிருக்கு. இது மாதிரி அங்கே பொழுதுனைக்கும் போலீஸ் அதிகாரிகள் இரவு பகலாக காவல் காப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நபர் சர்வசாதாரணமாக சோரேறி குதிச்சு உள்ளே போகிறதெல்லாம் எப்படி பார்க்குறது சார்? இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 140 காவலர்கள் இருக்காங்க, பாதுகாவலர்கள். அதாவது காவலர் நம்ம போலீஸில் செக்யூரிட்டி இருக்காங்க. அது 3 ஷிஃப்டாக பிரிஞ்சு 45 பேர் 50 பேர் அப்படின்னு இருக்காங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சிசிடிவி கேமராக்கள் அதுங்களும் நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 சிசிடிவி கேமரா வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிசிடிவி கேமராவில் கிட்டத்தட்ட 70 கேமராக்கள் வேலை செய்யப்படலை, இப்போ விசாரணையில் தெரிய வருது. இந்த காவல்துறை இந்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா, இது வந்து தனியார் ஏஜென்சி கொடுத்துருக்காங்க அவுட் சோர்சிங்கில் கொடுக்கையில் அதிகமாக பணம் கொடுத்து, அதாவது அவங்களுக்கு மாத சம்பளம் வந்து 20,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஓரளவு நல்ல காவலர்கள் கிடைப்பாங்க. 10,000 12,000 அப்படின்னு பார்த்தா ரொம்ப வயசானவங்க தான் கிடைப்பாங்க. இப்போ அவங்க விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இந்த உள்ளே யாராவது என்ட்ரி ஆகிறத தட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த செக்யூரிட்டி ஏஜென்சிக்கும் நிச்சயமாக ஒரு மேலதிகாரி இருப்பார். இப்போ 48 பேர் டியூட்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4 பேர் அதிகாரிகள் இருப்பாங்க. அதில் ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து செக் பண்ணணும் அடிக்கடி, அந்த இடத்துல யார் வந்தாங்க, அந்த கேட்டை பூட்டி வச்சியா யார் வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். ரெண்டாவது, இந்த சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறத அவங்களும் வந்து நிர்வாகத்தோட கவனத்துக்கு கொண்டு வரணும். புகாராக கொடுத்து இந்த மாதிரி வேலை செய்யலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு. அதனால் அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி சேர்ந்தவங்க சரியான முறையில் செயல்படலை அப்படிங்கிறது இதில் நல்லா தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நிர்வாகம், பல்கலைக்கழகத்தோட நிர்வாகம், அவங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனோடவங்க அது சரியாக பண்ணலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா செக்யூரிட்டியை நல்ல ஏஜென்சியாக போடணும், அவங்க அடிக்கடி அவங்கள செக் பண்ணணும். இவங்க அதிகாரி ஒருத்தரை போட்டு அவங்க கரெக்டாக இருக்காங்களா, செக்யூரிட்டி உட்காந்துட்டு இருக்கானா, ராத்திரி தூங்குறானா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பண்ணணும். ஒன்று, சிசிடிவி கேமராங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். மனிதன் தூங்கிடுவான், அது தூங்காது. அது என்ன நடந்ததோ உள்ளதையும் உள்ளபடி காட்டும் கண்ணாடி, அது மாயக்கண்ணாடி. அந்த மாயக்கண்ணாடியை வச்சுருந்தோம் இது மாதிரி சம்பவம் நடக்குன்னா, அப்போ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலை, அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கலை. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் உண்டு. அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒரு கம்பெனி கொடுத்துட்டா அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து என்னென்ன ரிப்பேர் இருக்கோ அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. பொருட்கள் வாங்க வேண்டியதை வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவங்க அது மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இது எல்லா இடத்துலையும் உண்டு. இவங்க ஏன் பண்ணலைன்னு தெரியல. மூன்றாவதாக, அந்த இடத்துல புதர்கள்லாம் மண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு கும்பல், அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புதர் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த புதர்கள்லாம் நீக்கப்படணும் இல்லையா? அங்கே இருக்க வார்டன், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி, மேலதிகாரிங்க இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கணும். அந்த இடங்கள்லாம் எந்த இடத்துலலாம் லைட் இல்லையோ அந்த இடத்துல லைட்டு போட்டுருக்கணும். ரெண்டாவது,
இந்த அங்கே தங்கி படிக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக டாப்பர்ஸ் தான். கிட்டத்தட்ட 16,000 பேர் படிக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 16,000 பேரில் எல்லாருமே வந்து அந்த பீரியடில் அவங்க டாப்பர்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் சீட் அங்கே கிடைக்கும். அப்போது நல்ல திறமையான படிப்பில் திறமையான குழந்தைகள் தான் அங்கே படிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் வந்து பெரிய லெவலில் அடுத்த லெவலில் விஞ்ஞானிகளாகவோ வெளிநாட்டுக்காகவோ போகக்கூடிய அளவுக்கு உள்ள குழந்தைகள் தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள், இருட்டான இடம், புதர் உள்ள இடம், அப்புறம் வந்து அவங்கள கண்காணிக்க வேண்டிய அந்த வார்டன் 6 மணிக்கு மேலே எதுக்கு 7:45 தான் இந்த சம்பவம் நடந்ததாக சொன்னாங்க இரவு. அந்நேரத்துக்கு அவங்க வெளியே வர வேண்டிய காரணம் என்ன, இதெல்லாம் அவங்க கட்டுப்பாடை கொண்டு வரணும். அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஃபாதர்லி அப்ரோச், தான் குழந்தை அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க பண்ணணும். அதேமாதிரி இந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக திறமையான குழந்தைகள், பணக்கார வீட்டு குழந்தைகள் சொல்ல முடியாது, படிப்பில் சிறந்த குழந்தைகள். அவங்க வந்து படிப்பை மட்டுமே கண்காணிப்பாக கவனிக்கணும். இந்த மாதிரி அங்கே போய் உட்காந்து பேசுறது தப்பு இல்லை, ஆனால் பேசக்கூடிய இடம், அந்த நேரம், அதை யோசிக்கணும். அது வந்து இதை வந்து இந்த குற்றவாளி பயன்படுத்திக்கிட்டான். இல்லை சார், இன்னொரு சந்தேகம் என்ன எழுதுன்னா, பொதுவாக வந்து இப்போ ஏடிஎம்லலாம் அந்த பேட்ரோல் போலீஸ் வருவாங்க, அங்கே ஒரு நோட்டு இருக்கும், அதில் எழுதி வச்சுட்டு போவாங்க, நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி நடைமுறைகள் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி இடங்களுக்கு பொருந்துமா? இவங்க வந்து விசிட் பண்ணுவாங்களா, அங்குள்ள செக்யூரிட்டிஸ்ட்டை பேசுவாங்களா? நிச்சயமாக இருக்கும். அதுக்கு வேறு பாயிண்ட் புக்கு இல்லைன்னா பட்டா புக்குன்னு சொல்லுவாங்க. முக்கியமான இடங்களில் அந்த புத்தகம் இருக்கும், வந்து செக் பண்ணுவாங்க, கையெழுத்து போடுவாங்க. இவங்க வந்து மேலோட்டமாக பார்க்க முடியும், ஏன்னா ஃபுல்லாக அது பெரிய வளாகம், கம்ப்ளீட்டாக இவங்க உள்ளே போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்காது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷனில் எடுத்துக்கிட்டால் மிஞ்சி போனால் 60 பேர் தான் காவலர் இருப்பாங்க. அந்த 60 காவலர்களில் ஆக்சுவலாக டியூட்டிக்கு இருக்கிறவங்க 20 பேர் தான் இருப்பாங்க. அந்த 20 பேர் 3 ஷிஃப்டாக பிரிஞ்சு வேலை செய்யணும். அப்படி இருக்கையில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. பொதுவாகவே 8 கோடி பேருக்கு 1,30,000 காவல்கள் தான் இருக்காங்க. அதுலேயும் இப்போ பார்க்கையில் இன்னும் கம்மியாகிடுது. இது பெரிய வளாகம் வேறு. அதனால் காவல்துறை வந்து பார்த்துருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை, காவல்துறை கட்டாயம் இதை பார்த்துருக்கணும், காவல்துறையோட கடமை தான் அது. ஆனால் அவங்களே பார்க்கல. மெயினாக வந்து அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அந்த பல்கலைக்கழக நிர்வாகமே சரியான முறையில் கையாண்டிட்டு காவல்துறையை கூட கூட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ எல்லாரையும் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு என்ன பாதுகாப்பு குறைவு, அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் வந்து அங்கே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த அதிகாரிங்க, இங்கே செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. இது நடந்து ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறத விட முதல்ல இவங்க பண்ணிருக்கலாம் இல்லையா? இப்போ எடுக்கிற இந்த நடவடிக்கையை முன்னாடி எடுத்திருந்தா அந்த சம்பவம் தடுக்கப்பட்டிருக்கும்ல. அதுதான் என்னோட சார். இதில் அந்த சம்பந்தப்பட்ட பிரியாணி கடை ஞானசேகரன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிறவர், இவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 20 வழக்குகள் இருக்குன்னு கமிஷனரே சொல்றாரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியில் வந்து நடமாடுறாருன்னா அவரை கண்காணிக்க வேண்டியது காவல்துறையின் கடமை தானே அப்படின்னு கேள்வி. அதாவது 20 வழக்குகள் இருக்கு இவன் பேரில். இவன் ஒரு ரவுடி எலிமெண்ட்டு, துப்பாக்கி கத்தியெல்லாம் வச்சுருந்ததா இவனை கைது பண்ணியிருக்காங்க. இவன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி. அந்த காவல் நிலையத்தில் இவன் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவன் வந்து இப்போ என்ன பண்ணுறான், பிரியாணி கடை நடத்தி, பிரியாணின்னா சும்மா ரோட்டோடும் பிரியாணி இல்லை, ஒரு நாளைக்கு 30,000 ரூபா வரைக்கும் லாபம் சம்பாதிக்கிறானா. ஈசிஆரில் எங்கேயோ கடை வச்சுருக்கானா, ஒரு ஜீப் புதுசாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான், ஒரு மைனர் வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறான். ஆமாம், அவன் வந்து அந்த பிரியாணி கடை வந்து எப்படி முடியுது, நைட்டு மிட் ஆகிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் அந்த ஜீப் எடுத்துகிட்டு போய் அந்த கடற்கரை ஓரத்தில் தண்ணி அடிக்கிறது, பெண்கள் கூட உல்லாசமாக இருக்கிறது, அவனோட பேண்ட்டு ஷர்ட்டு நடவடிக்கை எல்லாம் பார்க்கையில் அவன் ஒரு பெரிய ஒரு ஹைடெக் வாழ்க்கை வாழ்ந்துருக்கான். ஒரு ரவுடி, அவனால் வாழ முடிஞ்சிருக்கு. தன்னை எல்லா ரவுடிகளும் என்ன பண்ணுவாங்க, எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அதில் போய் அந்த பேனரில் அந்த கட்சியில் போய் உறுப்பினராக சேர்ந்துக்குவான், அதில் ஒரு பதவி வாங்கிக்குவான், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து ஒரு பக்கா ரவுடி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவன் பேரில் காலில் வலிக்கு விழுந்து காலில் கையில் அடிபடுதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து வேற. ஆனால் அவனுக்கு சட்டப்பொடி கடுமையான மாவுக்கட்டு கூட பொய்யான மாவுக்கட்டுலாம் சொல்கிறாங்க சார். அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் அட்மிட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். இப்போ ஒரு கைதி வந்து அவர் அடைக்கப்படக்கூடிய இடம் வந்து நம்ம புழல் ஜெயில்னு வைங்க, மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணியில் புழல் ஜெயிலுக்கு வாரண்ட் கொடுக்குறாங்கன்னா, புழல் ஜெயிலுக்கு போனால் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் அந்த டாக்டர் வந்து அதான் ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க உத்தரவு கொடுத்து தான் அவங்க தான் வந்து ரெஃபர் பண்ணி ஸ்டான்லிக்கு அனுப்புவாங்க. ஸ்டான்லியில் ஒரு வார்டு ஃபுல்லாக ஜெயில் மாதிரியே கம்பி வச்சு வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் பாதுகாப்பு இருக்குவாங்க, யாரும் உள்ளே போக முடியாது, டாக்டர் நர்ஸ் தான் போக முடியும். அந்த வார்டில் கொண்டு இப்போ அவனை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் உத்தரவு இல்லாமல் அவர் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணாமல் இங்கே வர முடியாது. அப்போ அவர் பார்த்ததா அவருக்கு தெரியாதா?
இல்லை இங்கே இருக்கிற டாக்டர் இருக்காங்களா அவங்களுக்கு தெரியாதா? அதனால் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும்னு நான் நம்பலை. இதில் சார் அன்னையிலேருந்து என்ன ரிப்போர்ட் ஆகப்படுது அப்படின்னா, அந்த சம்பவத்தில் 2 பேர் ஈடுபட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நபர் வந்து ஃபோன் பண்ணி சாருக்கு நீ வந்து இணங்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவல் ஆணையர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒரு நபர் தான், அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இப்போ சந்தேகங்கள் எழுப்பப்படுது, காவல்துறை எதையோ மறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கேஸை பொறுத்தவரை அந்த பெண் வந்து அந்த அக்யூஸ்டை பார்த்துருக்காங்க. ஆனால் அவன் பேர் தெரியாது. ராமசாமி, கந்தசாமி, ஞானசேகரன் அப்படின்னு தெரியாது. அவங்க புகாரில் பார்த்தால் அடையாளம் தெரியும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல டவர் லொக்கேஷன், யாரோட டவர் லொக்கேஷன் இருக்குன்னு பார்க்கல தான் இந்த நம்பர் தெரியுது. இந்த நம்பர் யாருக்கு உள்ளதுன்னு பார்த்தா இவன் அது பண்ணி பார்க்கல. இந்த சம்பவம் நடந்த இடத்துல இவனோட ஃபோன் லொக்கேஷன் கூட வேறு யாரு கூட இருக்காங்க, வேறு யாராவது வேறு லொக்கேஷன் இருக்கானா இல்லை. இவன் வேறு யார்ட்டையும் பேசியிருக்காருன்னா அந்த சம்பவம் நடந்த சமயத்தில் இவன் ஏரோப்ளேன் மோடில் போட்டு வச்சுருந்துருக்கான். ஏரோப்ளேன் மோடில் போட்டால் ஒருத்தர் பேச முடியாது, வெளியவும் பேச முடியாது, வெளியிருந்து கால் உள்ள வராது. இல்லை, இந்த இடத்துல தான் பலரும் கேள்வி எழுப்புறாங்க சார். இப்போ நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க, அந்த இடம் தான் கமிஷன் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அவர் வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் கமிஷனர் சொல்கிறாரு ஏரோப்ளேன் மோடில் போட்டிருந்தாருன்னு. அப்போ அது எப்படி நியாயப்படுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அந்த சமயத்தில் மட்டும் ஃபோன் இந்த இடத்துல இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஏரோப்ளேன் மோடில் போனால் பேச தான் முடியாது. கடைசி லாஸ்ட் ஸ்பாட் எங்க, அதாவது அந்த சமயத்தில் நீங்கள் அந்த மோடில் போட்டால் பேச முடியாது, உங்களுக்கு இன்கமிங் வராது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து ஆஃப் பண்ணியிருப்பீங்களே, அப்போ அதோட லொக்கேஷன் அதுதானே. அப்புறம் இன்னொன்று சார்னு பேசினார்னு சொன்னீங்க இல்லையா, அது ஏரோப்ளேன் மோடில் போட்டால் அப்படி பேச முடியாது. அப்போ இவனாக வந்து நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொல்கிறாங்க. அது எந்த கமிஷனர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நிச்சயமாக அவங்க புலன் விசாரணை அதிகாரிகள் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி அதன் பேர்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் அது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது சார். அந்த பெண்ணினுடைய தோழிக்கும் இதே நபர் வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாகவும், கடந்த 2011 காலகட்டங்களில் இவர் வேறொரு பெண்ணுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போயிட்டு இதே மாதிரி சம்பவம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதுக்கான காரணமும் அவர் இந்த ஏரியாவை சுற்றி தான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்தவர், அடிக்கடி உள்ளே நுழைஞ்சிட்டு வரவர் அப்படிங்கிற வகையில் சொல்லப்படுது. ஆனால் கமிஷனருடைய ஸ்டேட்மெண்ட் வேற ஒன்றா இருக்குது. இதை எப்படி சார் எடுத்துக்கிட்டு? அதாவது அவன் ஒரு ரவுடி, அவன் ஒரு மைனர், அவன் கையில் காசு நிறைய இருக்குது, அவன் ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி, அவன் ரவுடித்தனம் அங்கேயே பிறந்து வளர்ந்தவன், அவன் அந்த ஏரியாவில் தான் ரவுடித்தனம், எந்த இடத்துல இருக்கானோ அங்கே தான் அவனோட டாமினேட் பண்ணுவான். அவன் இது மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் காவல்துறைக்கு இது வரைக்கும் இது வந்த எந்த விதமான அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள குழந்தைங்கள்ட்ட பிரச்சனை பண்ணதா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் அவன் பேரில் 20 வழக்குகள் இருக்குது, 6 வழக்குகளில் கன்விக்ஷன் ஆகிருக்கு. அது வேறு வழக்குகள் இருக்குது. பெண் சார்ந்து இந்த வழக்கு. ஆமாம், இந்த வழக்கு அதாவது யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணியிருக்கலாம். பட் அதை பற்றிய தகவல்களும் எதுவும் காவல்துறைக்கு வரல. ஆனால் இவன் வந்து கடுமையாக கண்காணிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நபர். இப்போ பொதுவாகவே வெளியில் ஒரு நபர் வந்து ஜெயிலில் கைதாகி இருந்துட்டு ஜாமீனில் வந்தால் கூட அவர் கண்காணிக்கிறது வழக்கம் தானே, இவரை ஏன் கண்காணிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இவன் பிரியாணி கடை வச்சிருக்கிறது வேறு இடத்துல, இவர் வந்து இவர் இருக்கிற இடத்துல பந்தாவா இவர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு யாராவது காரை பார்க் பண்ணாங்கன்னா ஏன் இங்கே கார் பார்க் பண்ண அப்படி இப்படின்னு கேட்குறது. அது மாதிரி அவன் ஒரு லெவலுக்கு மேலே அவன் ஒரு ரவுடிஸில் அவன் ஈடுபட்டு இருக்கான். காவல்துறை நிச்சயமாக இவனை ஆரம்பத்திலே கண்டிச்சு இவனை வந்து என்னென்ன பண்ணுறான்னு பார்த்து இவனை அடக்கி வச்சுருந்துருக்கணும். அது அந்த வகையில் எனக்கு ஒரு நெருடல் உண்டு. அவனை சரியான முறையில் டீல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டான். இந்த அளவுக்கு அவன் பேசுறதுக்கோ நடக்கிறதுக்கோ அவனோட செய்கைகளோ மற்ற இதெல்லாம் பார்க்கல அவன் வந்து என்னமோ ஒரு பெரிய, அதாவது ஒரு கோடீஸ்வர வீட்டு பிள்ளை மாதிரி அவன் வந்து இது மாதிரி படிக்கக்கூடிய, அதுவும் தமிழ்நாட்டிலேயே திறமையாக படித்து நல்ல மார்க் வாங்கி வரக்கூடிய பெண்கள் படிக்கக்கூடிய இடத்துல வந்து இது மாதிரி ஒரு தவறு பண்ணுறான்னா, ஒரு குற்றத்தை பண்ணியிருக்கான்னா அவன் வந்து கடுமையாக நீதிமன்றத்தில் மூலமாக நிறுத்த வச்சு நீதிமன்றம் வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். இது வந்து இனிமேல் மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு, அவங்களோட தனிப்பட்ட தகவல்கள்லாம் வெளியாகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறது கூட பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கான பாதுகாப்புங்கிறது என்னவா சார் இருக்கும்? ஏன்னா அந்த பெண்ணோட ஊர் தெரியுது, பேர் தெரியுது, மொபைல் நம்பர் தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த பெண்ணுக்கு காவல்துறை தரப்பில் எதுவும் பாதுகாப்பு தரப்படுமா? மகளிர் ஆணையம் இருக்குது, மனித உரிமை ஆணையம் இருக்குது. இவங்க வந்து சுயமோட்டாவை விசாரிப்பாங்க. நேற்று கூட ஆமாம், விசாரித்து அவங்க வந்து அறிக்கை கொடுப்பாங்க. இதுக்கு யார் காரணம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த பெண்ணே கூட கொடுக்கலாம், எனக்கு இது மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இவங்களே அதாவது காவல்துறையிலையும் புகார் கொடுக்கலாம். இல்லை அந்த மகளிர் ஆணையத்தில் கொடுத்து அவங்க விசாரித்து அவங்க அறிக்கையாக கொடுக்கலாம். மனித உரிமை கார்பரேஷன் அவங்களும் அறிக்கையாக கொடுக்கலாம். தவறு நடந்திருக்கும் என்றால் நிச்சயமாக அவங்க தண்டிக்கப்பட வேண்டியதான். அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தவறு இல்லை, ஞானசேகரன் செஞ்சது ஒரு தவறு, இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்தது இன்னொரு தவறு. ஆக 2 விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க.
அதுக்கு வந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் அந்த பெண் வந்து என் விவரங்கள் வெளியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் காவல் நிலையத்தை அணுகுனா காவல் நிலையத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? எல்லாமே ஒன்று தான். இப்போ அதான் அந்த பெண்ணே புகார் கொடுக்கலாம் இது சம்பந்தமா. ஆமாம், இது விஷயமா இருக்கு, அந்த லீக் ஆனது சம்பந்தமாக எனக்கு அதனால் பாதிப்பு ஏற்படுதுன்னு புகார் கொடுக்கலாம். மகளிர் ஆணையம் அவங்ககிட்டையும் இவங்க புகார் கொடுக்கலாம். மனித உரிமைகள்லையும் இவங்க கொடுக்கலாம். அவங்களே கூட சுயமோட்டாவை எடுத்து விசாரித்து இது விஷயமா நம்ம அரசுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரிப்போர்ட் கொடுத்து நடவடிக்கை எடுங்க என்னதான் தெரியுதுன்னு. அப்போ அவங்க நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு தனியார் ஏஜென்சியை வச்சு இந்த இதில் திறமையாக யார் வந்து இருக்காங்களோ நம்பர் 1 கம்பெனியோ அவங்கள வச்சு இது மனித தவறாக நடந்ததா, இது பிளாக் ஆகலையா ஆச்சா அப்படிங்கிறத விசாரித்து தவறு செஞ்சுருந்தா அவங்க மேலே துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுப்பாங்க, அவங்க மேலே சட்டப்படியாகவும் நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த எஃப்ஐஆர் லீக்கை பொறுத்த வரைக்கும் சார், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தான் ஒருத்தர் இது தொடர்பான ரொம்ப காரசாரமான கேள்விகள் எழுப்பியிருக்காரு. அவர் தான் சொல்கிறாரு இது வந்து லீக் ஆனிச்சுன்னா அது முழுக்க காவல்துறை தான் காரணங்கிற மாதிரி சொன்னார். அதனால தான் அந்த கேள்வியை மறுபடியும் எழுப்ப வேண்டியது. அதுவும் சொல்லல, காவல்துறை வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு காவலர் இருப்பாங்க. அதுக்குன்னு தெரிந்தே கசிய விடப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல பெண் காவலர் தான் இருப்பாங்க. ஈஸியான டியூட்டினால அவங்க கம்ப்யூட்டருக்கு அவங்கள போட்டிருப்பாங்க. அவங்க தான் இதை பதிவு பண்ணுவாங்க. அவங்க தான் பதிவு பண்ணதில் அந்த பதிவு பண்ணது அவங்க தாங்கிறதுல தப்பு இல்லை. அந்த பிளாக் பண்ணாங்களா இல்லையா, பிளாக் பண்ணது பிளாக் ஆகலையா, இதுதாங்க கொஸ்டின். அதை வந்து கரெக்டாக இவங்க கேட்டால் பிளாக் பண்ணணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சிஸ்டத்தை பார்த்தா தெரியும் இல்லையா, பிளாக் பண்ணதுக்கு இவங்க எப்போ கொடுத்தாங்க, முதல்லையே கொடுத்தாங்களா, இல்லை ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சுருந்தாங்களா, இந்த செக்ஷன்லாம் எஃப்ஐஆர் போட்டால் நாங்கள் அதை அப்லோட் பண்ணால் பிளாக் ஆகணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து கரெக்டான விசாரணை பண்ணதான் உண்மைன்னு தெரியும். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.